गणेशाय मङ्गलम् महागणपते नमः सामधारयामि आगमनीयं समर्पयामि ॐ विद्यासुरगोप्तात्मं विधानास्मृतिमञ्जवं सिद्धिर्भवतु मे देव प्रसादात् गणेश्वर वरदहस्ते समर्प्ये प्रार्थ्ये कर्तुण्ड महाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा स्मरणं जय जय राम राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे प्रार्थना பண்ணீங்க ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயருடைய திருக்கோவில்ல இன்றைய தினம் மகா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா சம்போக்ஷமானது நடைபெற்று சரியாக ஓராண்டு காலமானது பூர்த்தியாகின்றது. அதை வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து சம்வத்சராபிஷேகம் என்று சொல்வார்கள். ஆண்டு விழா, நம்ம தமிழ்ல வந்து ஆண்டு விழா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் சான்ஸ்கிரிட்ல சம்வத்சராபிஷேகம் என்று சொல்வார்கள். அப்படி காலைய தினம் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேய சுவாமிக்கு 108 சங்குகள் அலங்காரம் செய்து நவகலச ஹோமமானது செய்து 108 சங்காபிஷேக பூஜை ஹோமமானது நடைபெற்றது. மாலை நிகழ்ச்சியாக உங்களுடைய சன்னிதானத்துல ஸ்ரீ லக்ஷ்மண ஹனுமான் சமேத சீதா ராமச்சந்திரமூர்த்தி சன்னிதானம் இருக்கு. மகா கும்பாபிஷேகம் நடந்த அன்னைக்கும் நம்ம சீதா கல்யாணம் நடைபெற்றது. அந்த ஞாபகம் செய்யும் விதமாக இந்த ஆண்டும் எளிய முறையில ஸ்ரீ சீதா ராமச்சந்திரமூர்த்தியுடைய திருக்கல்யாண மகோத்சவமானது ஏற்பாடு செய்து அதை நடத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி சுவாமியுடைய திருக்கல்யாண மகோத்சவம் எல்லாம் தரிசனம் செய்யும் பொழுது அது வந்து லோகக்ஷேமத்தை உண்டாக்கும் என்று தைரியம். எப்படி வந்து நம்மளுடைய ரிலேட்டிவ் யாருன்னா ஒரு கல்யாணத்துக்கு போனா நம்ம வந்து ஒரு மன சந்தோஷம் அடைதோ, அதே போல நம்மள எப்படி அந்த மணமகன் மணமகளை வாழ்த்துறோமோ, அது போல தெய்வங்களுடைய திருக்கல்யாணம் நடக்கும்போது தெய்வங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். அந்த தெய்வங்கள் நம்மளை வாழ்த்துவோம். யாரெல்லாம் அந்த வைபவத்தை தரிசனம் பண்றாலோ, அந்த பூஜையில கலந்துக்கிறாலோ, நேர்முகமாவோ தொலைதூரத்திலிருந்தோ அந்த மனதால நினைச்சு வழிபாடு செய்யறா எல்லாருக்குமே அந்த பகவானுடைய கருணையானது ஏற்படும், அந்த ஆசீர்வாதம் அனுகிரகம் ஏற்படும். அதன் மூலமா அவ என்ன ஒரு வேண்டுதல் வைக்கிறாளோ அந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேறதுக்கான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி இந்த சீதா ராமச்சந்திரமூர்த்தியுடைய திருக்கல்யாண வைபவம் சீதா கல்யாணத்துல முதலாவதாக விநாயகர் பூஜை விஸ்வக்ஷேராராதனை சொல்லக்கூடிய விக்னேஸ்வர பூஜையானது நடைபெற்றது. அதன் தொடர்ந்து மகா சங்கல்பம் செய்து புண்ணியாக வாசனமானது பூர்த்தியாகி சுத்தி புண்ணியாக வாசனம் என்று சொல்வார்கள். அந்த புண்ணியாக வாசன பூஜை பூர்த்தியாகி இப்பொழுது சுவாமிக்கு ரக்ஷாபந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பு கட்டுதல், யஜ்ஞோபவீத தாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூணல் கல்யாணம், பால் பழ நிவேத்தியம், வஸ்திர சமர்ப்பணம், புதிய வஸ்திரமான சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றது, அதே மாதிரி மாலை மாற்றுதல், இது மாதிரி ஒவ்வொரு ஐதீகங்கள் எல்லாம் சுவாமிக்கு செய்வித்து நிறைவாக மாங்கல்ய தாரணமானது நடைபெற உள்ளது. இந்த மாங்கல்ய தாரணம் செய்யும் பொழுது லோகமே க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த லோகத்துக்குள்ளதான் நம்மளும் இருக்கும். அதே போல நம்ம குடும்ப க்ஷேமத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாமே இப்போ அடுத்தடுத்து ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள எல்லாமே பூர்த்தி ஆகும். ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு பூஜையா இருக்கு. எல்லாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி ராமநாமத்தை மனசுல சொல்லிட்டு பிரார்த்தனைகளை மனசுல வச்சு இந்த அற்புதமான வைபவத்தை தரிசனம் பண்ணீங்கன்னா ஸ்ரீ ராமபிரானுடைய பரிபூர்ணங்களும் ராமநாமம் சொல்லும் பொழுது என்னன்னா ராமருடைய அருள் மட்டுமல்லாத ஆஞ்சநேயர் அருள் சேர்ந்து கிடைக்கும். ராமநாமம் சொல்லும் பொழுது ராமரை விட ஆஞ்சநேயர் தான் ரொம்ப பிரீத்தி அடைகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவி என்று சொல்லுவார்கள். அவ வந்து என்னைக்குமே வந்து இந்த பூமியில கலியுகத்தில் இருந்துட்டே இருப்பாளாம். எங்கெங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ அங்கெங்கெல்லாம் அவர் கூடாதே போய் அவளுக்கு நல்லது கொள்வாங்க. இந்த மாதிரி நம்ம ராமநாமங்கள்லாம் சொல்லும் பொழுது நமக்கு நிறைய நன்மைகளையும் உண்டு பண்ணி ராமபிரான் அருளும் உதயரவி ஆஞ்சநேய சுவாமியோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி தொடர்ந்து பூஜைகள்லாம் நடக்குது. பிரார்த்தனை பண்ணி ஓம் ஓம் நந்தாத் மகாவும் தர்மாத் மகாவும் நாதாத் மகாவும் வைராக்யாத் மகாவும் நக்ஷத்யாத் மகாவும் தத்வாத் மகாவும் தேவோம் சீதா தேவ்யாஸ்நாத் மகா சீதா தேவி மூர்த்ததே நமஹ ஏகவக்த்ராம் திரேந்திராம் சகரம் பிரம்டாம் உப்பம் தட்சிணேஸ்தே ஆமே நந்தகராம் விதாம் சீதா தேவி நமஹ அவாஹனே ஸ்தாபனே சீதா ஸ்மிதோபதி கிருத்னாம் காலஸ்தேதைனு யோட முத்ராதிகம் சந்தோஷ்யே அத்யைத்வா சகலாராதனீ ஸ்வக்ஷிதம் धूमाग्रा बजामि दीवार दक्षिणां समर्पयामि दीहि प्रसिद्धादेव मम जलंजना जीवन प्रसिद्धोदय मानव श्री जातवे गुणा संग्रह निरते विजय कहानी श्रिया महापति पादजा
दीपं दर्शयामि श्रीः प्रजातवेदो भक्तं दीपमान् आचमनीयं समर्पयामि विदाय यत्पुष्पात्मं घ्राणास्पन्दं निर्भोधमेव तत्प्रसादात् महेश्वर देवदेव जगन्नाथ जगन्नाथ सीता कल्याण वैभवத்திலே முதலாவதாக விநாயகர் பூஜை புண்ணியாகவாசனம் சங்கல்பம் கலச பூஜை எல்லாம் பூர்த்தியாகி இப்பொழுது எப்படி நம்மளுடைய திருமணத்தில் ஒவ்வொரு சடங்குகள்லாம் பண்றோமோ அது போல சுவாமிக்கு முதலாவதாக ரக்ஷாபந்தனம் என்று சொல்லக்கூடிய நடைபெற உள்ளது. எல்லாம் சுவாமி விசேஷிங்க. ஓம் ஸ்ரீ ராதேவனே பிரபாத்யாய ஜகத்தே மகரமிந்தே பாராஹவனம் நிக்கூஹம் குணம் சபாவினோ நரஹாய ஸ்ரீ பந்தவே ஸ்ரீ ராதேவனே பிரபாத்யாய ஜகத்தே மகரமிந்தே பாராஹவனம் நிக்கூஹம் குணம் सभाय श्री भद्रे शावनमुहूर्तः सुमुहूर्तोऽस्तु ॐ श्वेतादेशवने प्रभात्याय जगते मघानन्दसुन्दते आरावतं निष्पुरुषसंवृतं स्वामिनोत्सरभाय श्री भद्रे शावनमुहूर्तः शुभमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु मुहूर्तः मुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु तस्यास्ति सर्वस्य सिद्धिः सर्वमेव देनाः भवति सर्वं जयति जयति सीतारामचन्द्रमूर्ति कल्याण महोत्सवத்திலே அடுத்ததாக யஜ்ஞோபவீதம் மூலம் கல்யாணம் நடைபெறுகிறது. யஜ்ஞோபவீதம் பிரஸ்தாவே सर्वमेव देनाः सर्वं जयति विश्वं प्रियमासास्ते यदनेन हविरासास्ते तदस्यात् तदध्यात् तदस्मै देवानासन्ता சீதாராமச்சந்திரமூர்த்தியுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தில் அடுத்ததாக வஸ்திர சமர்ப்பணம். அப்படியே வந்து துணி வாழ்த்தி தருது அப்படின்னு சொல்லுவது அது மாதிரி சுவாமிக்கு வஸ்திர சமர்ப்பணம் அப்படியே சேவிச்சுக்கலாம். साधियो मनसा देवयुक्तः अस्त्रयुग्मं समर्पयामि अर्याः प्यानन्तराया सर्वस्तोमो विरात्रौ सर्वस्तोमो विरात्रौ ब्रह्मभौद्धं तस्याप्ति सर्वसिद्धिः सर्वमेव तेनाः प्नोति सर्वं जयति युवाद्वासा परिणीताघातेन वस्त्रेजाः भवति जायमानः धीरासक्तवयौन्नयन्ति स्वाधियो मनसा देवयन्तः वस्त्रयुग्मं समर्पयामि श्रेष्ठादे सवने दुःखवाच्या याचकत्वे मघेवन्निन्द्रसन्मते आराः वसन्यत्युः रसमृतं स्वभावृणो परभायक्षी मण्डवे स्वाधियो मनसा देवयन्तः युवास्वासा प्रीत आगात्स्तेजाहं भुजायमानः धीरासक्तवयौन्नयन्ति स्वाधियो मनसा देवयन्तः वस्त्रयुग्मं समर्पयामि
ராமச்சந்திரமூர்த்தி பிரசாதம் வீரஸ்து. அடுத்ததாக பாலும் பழமும் நிவேதனம். நம்மளுடைய வீட்டு கல்யாணம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன பால் பழம் கொடுப்பாங்க. ஆனால் சுவாமிக்கு வந்து இங்கே இந்த மணமேடையில பூஜை பண்ணும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி பால் நிவேதனம் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த பாலும் பழமும் நிவேதனம். ஓம் ஆப்யாத சுத்தமேத்வே விசுதஸ்வம் ஹரியம் ஓமாவாஜஸ்ரங்கதே லட்சுமே சோமோ கரிஸ்வா நிவேதிதா அன்னிச்சு ஸ்ருங்குவ மாபஸ்ட விஸ்வபேதஜீஹி ஆப்யாத சுத்தமேத்வே விசுதஸ்வம் ஹரியம் பவாவா யஸ்ய சங்கதே மகாநவீ விஜாமி. हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जय श्री राम जयम. சீதாராமச்சந்திரமூர்த்தியுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தில் அதாவது நம்மளுடைய ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இன்னைக்கு வந்து முதலாம் ஆண்டு நிறைவு விழா ஒரு வருட காலங்கள் பூர்த்தியாகி இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடக்குது. சம்பத்சராபிஷேகம் என்று சொல்வார்கள். அந்த சம்பத்சராபிஷேகத்தை முன்னிட்டு காலை நிகழ்ச்சியாக 108 சங்காபிஷேகம் நவகல ஹோமம் நடைபெற்றது. மாலை நிகழ்ச்சியாக சீதாராமச்சந்திரமூர்த்தியுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தில் இப்பொழுது மாலை மாற்றக்கூடிய வைபவம் நடைபெற்று அதன் பிறகு மாங்கல்ய தாரணமானது நடைபெற்றுள்ளது. ஆகவே இந்த மாதிரி தெய்வ திருமணங்கள்லாம் தரிசிக்கும் பொழுது நமக்கு வீட்டில் சுபீக்ஷங்கள் மங்கள காரியங்கள் ஐஸ்வர்யங்கள்லாம் ஏற்படும் அப்படின்றது ஐதீகம். அதே போல நமது இல்லத்துல நமது உறவினர்கள் நம்ம குழந்தைகள் யாருன்னா வந்து திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்காக இங்க வந்து ஒரு நிமிடங்கள் நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த திருமண பிராப்தமானது அவர்களுக்கு கைகூடி வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம். ஆகவே இன்னொரு சில நிமிடத்தில் மாலை மாற்றினால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாலை மாற்ற நிகழ்ச்சியாக நடைபெறுகின்றது. எல்லாம் ராம் ராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய் மனசில் சொல்லி பிரார்த்தனை பண்ணுவீங்க. Hare
दासरथाय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो रामः प्रचोदयात् स्वाहा ओम दासरथाय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो रामः प्रचोदयात् स्वाहा ओम दासरथाय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो रामः प्रचोदयात् स्वाहा ओम दासरथाय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो रामः प्रचोदयात् स्वाहा ओम दासरथाय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो रामः प्रचोदयात् स्वाहा ओम दासरथाय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो रामः प्रचोदयात् स्वाहा श्री राम रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नामोदानने स्वाहा ओम रामाय रामभद्राय रामचन्द्राय रघुनाथाय नाथाय सीताय पतये नमः स्वाहा श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नामोदानने स्वाहा दासरथाय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो रामः प्रचोदयात् स्वाहा
வாங்கிக்கலாம்